ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். அதை ஒரு பேன்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் முந்திரி 2 சேர்த்து 1/4 கப் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு 8ல இருந்து ஒரு 10 நம்பர் பாதாம், 8ல இருந்து ஒரு 10 நம்பர் முந்திரி 2 சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 1.5 நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், மாவும் உங்களுக்கு ஈஸியா நல்ல ஒரு ஃபைன் பவுடரா உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு பொறுமையா கைவிடாம கலரும் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்ப இது உடனே ஒரு பிளேட்ல மாத்திடலாம். மாத்திட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ முதல்ல பாதாம் முந்திரி முதல்ல அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையும் அதுலயே சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இது ஒரு நல்ல ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இது ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல பொட்டுக்கடலை வறுத்த அதே பேன்லயே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா உருக்கி நெய் நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவுல இதை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை நம்ம நல்லா வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால பொட்டுக்கடலையோட அந்த பச்சை வாசனை எதுவும் உங்களுக்கு வராது. அதனால நீங்க பவுல்லயே நெய் காய்ச்சி சேர்த்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் 1/4 கப் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதி நெய் பாதி ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம நெய் காய்ச்சின அதே பேன்லயே நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 3/4 கப் அளவுக்கு நாம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் முந்திரி பாதாம் எடுத்திருக்கோம். நாம இருந்தாலும் நாம 1 கப் சர்க்கரையே உங்களுக்கு போதுமான அளவா இருக்கும். தேவைப்பட்டா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பே கரெக்டா தான் இருக்கும். சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா உருகி நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நுரைச்சி வரும். நுரைச்சி வரும்போது நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை இதை சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தா போதும். உங்களுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனேயே நீங்க இந்த மாவை சேர்த்துருங்க. உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனே மாவு சேர்ப்பீங்க. மாவு சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன்லயே இருக்கும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட்டியா மாறிடும். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா அந்த சர்க்கரை பாகுல இந்த மாவு ஈவனா மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வர மாதிரி வரும். இந்த அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பேனை அந்த லோ ஃப்ளேம் மேல வச்சு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் அது மேல வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணா போதும். உடனே நீங்க நெய் தடவைனா அந்த பிளேட்டுக்கு மாத்திடணும். பாருங்க, இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தா போதும். உடனே பிளேட்ல மாத்திட்டுங்க. மாத்திட்டு அதை நல்லா சமன்படுத்திட்டு அதை உடனே அந்த சூட்டோடவே நீங்க ஒரு நைஃப் வச்சு எந்த சைஸ்ல எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு சுவையான நல்ல ஒரு பொட்டுக்கடையில நல்ல ஒரு பர்ஃபி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் போதும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளவுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனல் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.